பொதுவா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே வெளிச்சத்தை தேடுவோம் இல்லையா? இப்போ நீங்க இருட்டா இருக்கிற ஒரு ரூம்குள்ள நுழைஞ்ச உடனே உங்க கை ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்சை தேடும். ஆமா, வெளிச்சம் வந்தாதான் நமக்கு ஒரு நிம்மதியே வரும். எல்லாம் தெளிவா தெரியுது அப்படிங்கிற ஒரு உணர்வு. கரெக்ட், அந்த நிம்மதி தான். அதாவது இந்த வெளிச்சம் எப்பவுமே வெளியில இருந்து வெளியில இருக்கிற பொருட்களை நமக்கு காட்டுது. ஆனா வெளியில இருக்கிற எந்த ஒரு பொருளையும் காட்டாம உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு மாபெரும் உலகத்தை காட்டுற ஒரு வித்தியாசமான வெளிச்சம் இருந்தா அது எப்படி இருக்கும்? வாவ்! இருள அகற்றுவது மட்டும் இல்லாம, உங்களே உங்களுக்கு முழுமையா காட்டுற ஒரு அக ஒளி. ரொம்ப ஆழமான ஒரு ஆரம்பம் இது. ஆமா, அதை சுத்தி தான் நம்மளோட இன்றைய இந்த ஆழமான தேடல் அமைய போகுது. நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் மாபெரும் சிந்தனையாளரும் அருளாளருமான வள்ளலார் எழுதின அருள் விளக்க மாலை நூலோட 19வது பாடல். இது வெறும் 4 வரி கொண்ட ஒரு சின்ன கவிதை தான். ஆனா மனிதனோட அகப்பார்வை, சொல்லில் அடங்காத பேரின்பம், அப்புறம் இந்த பிரபஞ்ச நடனம், இது எல்லாத்தையும் ஒரே புள்ளியில இணைக்கிற ஒரு மேப் மாதிரி இந்த பாட்டு இருக்கு. சரி, இது நம்ம விரிவாவே பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இங்க ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த பாட்டு வெறுமனே இறைவனை புகழ்றதுக்காக மட்டும் எழுதப்படல. அதாவது ஒரு தனி மனிதனோட சின்ன அக உலகத்துல ஆரம்பிச்சு, எல்லையே இல்லாத பிரபஞ்ச பெருவழிக்கு நம்மளை எப்படி படிப்படியா கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகுது அப்படிங்கிறது தான் இந்த தேடலோட முக்கிய நோக்கமே. ஒரு உளவியல் மற்றும் பிரபஞ்சவியல் பயணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம அந்த பயணத்தோட முதல் படியிலிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பாட்டோட முதல் வரியே ஒரு மிகச்சிறந்த முரண்பாட்டோட தொடங்குது. ஆமா, கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே, புருவக்கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே. எக்ஸாக்ட்லி. உண்மையே சொல்லணும்னா, நான் இதை முதல்ல படிச்சப்போ எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா பார்க்கணும், ஒரு நிலையான வெளிச்சம் வேணும்னா நம்ம ஒரு எண்ணெய் விளக்க தானே தேடுவோம். கரெக்ட். ஏன்னா அதுதான் பல மணி நேரம் நிதானமா எரியும். ஆமா, ஆனா கற்பூரம் அப்படிங்கிறது சில நிமிஷத்துல எரிஞ்சு தீர்ந்து போயிடக்கூடிய ஒண்ணு. இவ்ளோ பெரிய தத்துவத்தை விளக்க இவ்ளோ சீக்கிரம் மறைஞ்சு போற ஒரு கற்பூரத்தை ஏன் அவர் குறியீடா பயன்படுத்தணும்? நீங்க கேக்குறது மிகச் சரியான ஒரு தர்க்கம். இப்போ நம்ம வெளிச்சத்தை ஒரு பயன்பாட்டு பொருளாகவே பார்த்து பழகிட்டோம். எவ்வளோ நேரம் எரியும், எவ்வளோ தூரம் வெளிச்சம் தரும்னு கணக்கு போடுறோம். ஆமா, அதுதானே நம்மளோட இயல்பு. ஆனா வள்ளலார் இங்க வெளிச்சத்தோட அளவை பத்தி பேசல, அதோட தன்மைய பத்தி பேசுறாரு. ஒரு எண்ணெய் விளக்கு தொடர்ந்து எரியலாம். ஆனா அது எரியும் போது அதிலிருந்து கண்ணுக்கு தெரியாத அல்லது தெரிஞ்ச ஒரு கரும்புகை கட்டாயம் வெளிவரும். ஓ ஆமா, ஒரு விளக்கத்தை தொடர்ந்து ஒரு இடத்துல வச்சா அதுக்கு மேல இருக்கிற சுவத்துல ஒரு கருப்பு படிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். சரியா சொன்னீங்க. விளக்கு வெளிச்சத்தை தந்தாலும் அது எரியற பொருளோட மிச்சத்தை புகையாகவும் கரியாகவும் விட்டுட்டு போகுது. ஆனா கற்பூரத்தோட இயற்பியல் தன்மை என்ன? அது எரியும் போது எந்த ஒரு மிச்சத்தையும் எந்த ஒரு மாசையும் விட்டுட்டு போறதில்ல. வாவ்! தன்னை தானே முழுமையா எரிச்சுக்கிட்டு அந்த ஒளியாகவே மாறி கடைசியில காத்துல கலந்து எந்த தடயமுமே இல்லாம காணாம போயிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி, அதுதான் விஷயம். அப்படியானால் அந்த புகை அப்படிங்கிறது நாம சுமந்துட்டு இருக்கிற தேவையற்ற சுமைகளை குறிக்குதா? அதாவது நாம அன்றாடம் ஆபீஸ்லயோ இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ ஒரு முடிவெடுக்க நினைக்கும் போது கடந்த கால தோல்விகள், மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயம், எதிர்காலத்தை பத்தின கவலை, இப்படி பல எண்ணங்கள் நம்ம மனசை மறைக்கும் அல்லவா? எந்த சந்தேகமும் இல்லாம அதேதான் குறிக்குது. அப்போ அந்த மனக்குழப்பங்களை தான் அவர் புகை அப்படின்னு சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, மனித மனோ அப்படிங்கிறது எண்ணற்ற முன்முடிவுகளால், கசப்புகளால், எதிர்பார்ப்புகளால் ஆனது. இதெல்லாம் தான் அந்த புகை. ஒரு விஷயத்தை நாம பார்க்கும்போது இந்த மனப்புகையோட வழியாதான் பார்க்கறோம். அதனால உண்மையான காட்சி நமக்கு தெரியறதில்ல, அப்படிதானே? கரெக்ட். ஆனா புருவங்களுக்கு மத்தியில, அதாவது நம்ம கவனத்தோட மையத்துல குவியற அந்த அக ஒளி அப்படிங்கிறது எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லாத ஒரு தூய்மையான அறிவோட குறியீடு. அதனாலதான் புகை சிறிதும் காட்டாதே அப்படின்னு அவர் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்றார். இப்போ புரியுது. நம்மளோட மையத்துல தோன்ற அந்த தெளிவான சிந்தனைக்கு இந்த எண்ணங்கள் அப்படிங்கிற எந்த புகையும் இருக்காது. ஆமா, கற்பூரம் எப்படி தன்னை முழுமையா அழிச்சு ஒளியா மாறுதோ, அதுபோல நம்மளோட நான் அப்படிங்கிற ஈகோ முழுமையா கரையும் போதுதான் அந்த புகையற்ற தெளிவு பிறக்குது. அதுதான் கண்களுக்கு களிப்ப கொடுக்குது. இது வெளியில பாக்குற கண்களுக்கு இல்ல, நம்மளோட அக கண்களுக்கு தரக்கூடிய ஒரு முழுமையான உள்முக தெளிவு. அதனாலதான் அது கற்பூர விளக்கு, மிச்சம் வைக்காத புகையற்ற ஒரு முழுமையான தெளிவு. இத புரிஞ்சுக்கும் போது ஏன் அவர் கற்பூரத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற தர்க்கம் ரொம்ப தெளிவா விளங்குது. கண்டிப்பா. ஆனா பாருங்க, எனக்கு அடுத்த வரியில ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது.
அறிவுபூர்வமான ஒரு ஒளியை பத்தி பேசிட்டு இருந்தவரு திடீர்னு ரொம்ப அன்றாட உலகாயுத உணர்வுகளுக்கு தாவுறாரு. பண்களிக்க பாடுகின்ற பாட்டில் விளை சுகமே பத்தருளே தித்திக்க பழுத்ததனிப் பழமே. இந்த வரிகளை சொல்றீங்களா? ஆமா, அதேதான். அதாவது பாடும் பாட்டுல கிடைக்கிற சுகம், அப்புறம் சுவையான பழத்தோட இனிமை. எனக்கு என்ன தோணுதுன்னா, தத்துவார்த்தமான ஒரு தேடல வெறும் பழம் சாப்பிடுற அனுபவத்தோடும் பாட்டு கேட்கிற அனுபவத்தோடும் ஒப்பிடுறது கொஞ்சம் முரணா தெரியலையா? ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? ஏன்னா ஒளி அப்படிங்கிறது ஒரு அறிவு நிலை. ஆனா இசையும் பழமும் வெறும் புலன் சார்ந்த இன்பங்கள் அல்லவா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டை கேட்கும்போது கிடைக்கிற அந்த சிலிர்ப்பும், ஒரு பழத்தை சாப்பிடும்போது கிடைக்கிற திருப்தியும், இதை எப்படி அறிவோட ஒப்பிட முடியும்? இது ஒரு மேலோட்டமான பார்வைக்கு அப்படி தோணலாம். ஆனா இதுல தான் வள்ளலாரோட ரொம்ப நுட்பமான உளவியல் பார்வை ஒளிஞ்சிருக்கு. அதாவது ஒரு தத்துவத்தை அல்லது பிரபஞ்ச உண்மைய ஏதோ ஒரு கஷ்டமான சூத்திரம் போல, புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு கணக்கு போல பல பேர் காட்டியிருக்காங்க. ஆமா, அத புரிஞ்சுக்கமாம பல தியாகங்களை செய்யணும், காடு மலைக்கு போகணும், நம்மள நாமே வருத்திக்கணும் அப்படின்லாம் ஒரு பிம்ப கட்டமைக்கப்பட்டிருக்கு. சரியா சொன்னீங்க. ஆனா வள்ளலார் அந்த இறுக்கத்தை அப்படியே உடைக்கிறார். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பாருங்க. ஒரு அருமையான பாட்டை கேட்கும்போது உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு நான் கேட்கும்போது, குறிப்பா அந்த இசையோட உச்சக்கட்டங்கள்ல என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு மறந்துடும். ஆமா, அந்த நேரம் நம்ம வேற உலகத்துல இருப்போம். கரெக்ட். சில நிமிஷங்களுக்கு என் பிரச்சனைகள், நான் யார் அப்படிங்கிற அடையாளமே கூட இல்லாம அந்த இசையோட நான் ஒன்றி போயிடுவேன். அதுதான் விஷயம். அந்த சில நிமிஷங்கள்ல உங்க அறிவுபூர்வமான மூளை வேலை செய்யறத நிறுத்திடுது. உங்க கடந்த கால கவலைகளோ எதிர்கால திட்டங்களோ அங்க இல்ல. அங்க நீங்கள் அப்படிங்கிற ஆளே இல்ல, வெறும் அனுபவம் மட்டும்தான் இருக்கு. வாவ், அதான் பாட்டுல விளையும் சுகம். ஆமா, ஆதாரங்கள் இல்லாத ஒரு தூய்மையான நிலை. அதே போலத்தான் ஒரு நல்ல கனிந்த சுவையான பழத்தை சாப்பிடும்போதும். பக்தர்களின் உள்ளம் தித்திக்கிற வகையில பழுத்த தனிப்பழம் அப்படிங்கிற உள்வகம் ஒரு ஆன்மீக முதிர்ச்சியை குறிக்குது. ஓ, அப்போ அந்த முதல் கடியோட இனிமையில நம்ம ஒட்டுமொத்த கவனமும் அந்த சுவை மேல மட்டுமே குவியுதுமியா? அத சொல்றாரு. கரெக்ட். இறைவனை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு கடினமான விஷயம் இல்ல. அது பாட்டுல விளையும் சுகம் போல, பழத்தோட இனிமைய உணர்றது போல, ரொம்ப இயல்பானது, நேரடியாக உணரக்கூடியது அப்படிங்கறத பதிவு செய்யவே அவர் புலன் உணர்வுகளை குறியீடா பயன்படுத்துறாரு. அட, அப்படியானால் அந்த அக ஒளி அப்படிங்கிறது கஷ்டமான தவம் செஞ்சு அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல. அது நமக்கு பரிச்சயமான, நாம அன்றாடம் உணர்ற சின்ன சின்ன இன்பங்களோட மாபெரும் நீட்சி தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா. இத கேட்கறதுக்கே ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனா அடுத்த வரியில அவர் இந்த எல்லைய ரொம்ப பிரம்மாண்டமா விரிவுபடுத்துறாரு. எனக்குள்ள இருக்கிற அத ஒளி சரி, நான் கேட்கிற இசை சரி, ஆனா திடீர்னு மண்களிக்க வான்களிக்க மணந்த சிவ காமவள்ளி என மறைகளெல்லாம் வாழ்த்துகின்ற வாம பெண்களுக்கு பொது நடஞ்சை நடத்தரசே அப்படின்னு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே உள்ள கொண்டு வராரு. பிரபஞ்ச நடனம். ஆமா, இது எப்படி சாத்தியம்? எனக்குள்ள என் புருவங்களுக்கு மத்தியில நடக்கிற ஒரு அமைதியான விஷயம் எப்படி பூமியும் வானமும் மகிழும்படியான ஒரு பிரபஞ்ச அளவிலான கொண்டாட்டமா மாற முடியும்? என்னுடைய சின்ன அக உலகத்துக்கும் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச நடனத்துக்கும் என்ன தொடர்பு? இப்ப மனிதன் இயற்கையிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு தனித்தீவு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது அப்படிங்கிற ஒரு ஆழமான அறிவியலையும் தத்துவத்தையும் அவர் இங்க இணைக்கிறாரு. எப்படி சொல்றீங்க? அவர் பயன்படுத்துற பொது நடம் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். பொது நடம் அப்படின்னா யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொந்தமில்லாத, அனைவருக்குமான ஒரு நடனம் அல்லது இயக்கம். ஓ, எல்லாருக்குமான பொதுவான ஒரு இயக்கம். ஆமா, நவீன அறிவியலும் இதத்தான் சொல்லுது. உங்க உடம்பில இருக்கிற அணுக்களின் இயக்கமும் கோடிக்கணக்கான ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரங்களோட இயக்கமும் ஒரே விதமான தாளகதியில தான் இயங்குது. இந்த பிரபஞ்சம் முழுதுமே ஒரு மாபெரும் சுழற்சியில, ஒரு நடங்கத்துல தான் இருக்கு. வாவ், அதாவது நான் எனக்குள்ள இருக்கிற அந்த புகைய விளக்கி கற்பூர விளக்கோட ஒளிய உணரும்போது வெளியில இருக்கிற அந்த பிரபஞ்ச தாளகதியோட நான் என்னை இணைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? இப்போ ஒரு ரேடியோல சரியான ஃப்ரீக்வன்சியை நம்ம டியூன் செஞ்ச உடனே எப்படி ஒரு தெளிவான இசை கேட்குதோ அது போலவா? மிகச் சரியான ஒப்பீடு. நீங்க அலைவரிசையை சரி செய்யற வரைக்கும் அந்த ரேடியோல வெறும் இரைச்சல் மட்டும்தான் கேட்கும். அந்த இரைச்சல் தான் நாம முதல்லயே பேசின அந்த புகை. அப்போ அந்த இரைச்சல் அடங்கும்போது, உங்க மனதோட இரைச்சல் அடங்கும்போது நீங்க அந்த பிரபஞ்ச நடனத்தோட ஒரு அங்கம் அப்படிங்கறத உணர்றீங்க.
அப்போ உங்களுக்குள்ள ஏற்படுற ஆனந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சின்ன உணர்வு கிடையாது. அந்த நிலையில எல்லையே இல்லாத வானமும் பூமியும் உங்களோட சேர்ந்தே மகிழ்கின்றன. அதனால தான் மண் கழிக்க வான் கழிக்க அப்படின்னு அவர் பாடுறாரு. எக்ஸாக்ட்லி. உள்மனதோட மிக ஆழமான அமைதி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் இயக்கத்தோட இணையற ஒரு புள்ளி. வேதங்கள் எல்லாம் போற்றும் சிவகாமவல்லி அப்படிங்கிற அந்த பிரபஞ்ச சக்தி மகிழும்படி நடக்கிற அந்த மாபெரும் நடனம் உங்களுக்கு வெளியேயும் நடக்குது. அதே சமயம் அந்த அமைதி வழியா உங்களுக்குள்ளேயும் நடக்குது. இது மண்ணுக்கும் விண்ணுக்கும் உரிய ஒரு மாபெரும் கொண்டாட்டம். இத நினைச்சு பார்க்கும்போதே எனக்கு ஒரு பிரம்மாண்டமான உணர்வு ஏற்படுது. எனக்குள்ள இருக்கிற அமைதிக்கும் பிரபஞ்சத்தோட சுழற்சிக்கும் இடையில எந்த வேறுபாடும் இல்ல அப்படிங்கிற நிலை. ஆனா இந்த வர்ணனைகளுக்கு அப்புறம் வர கடைசி வரி என்ன நிஜமாவே ஒரு பெரிய குழப்பத்துல ஆழ்த்திடுச்சு. அந்த சமர்ப்பணத்தை பத்தி சொல்றீங்க? ஆமா, இதற்கான விடைய நாம விரிவாக பேசித்தான் ஆகணும். இவ்ளோ பெரிய பிரபஞ்ச நடனம், விண்ணும் மண்ணும் மகிழும் ஒரு கொண்டாட்டம், எல்லாராலும் புகழப்படும் அந்த பிரம்மாண்டமான பாதங்கள், அதாவது பெரும் புகழ்ச்சிய வடிகள். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்திக்கு முன்னாடி ஒரு மனுஷன் நிக்கிறான். அங்க அவன் சமர்ப்பிக்க போற காணிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? சாதாரணமா நாம என்ன நினைப்போம்? ரொம்ப பெரிய பரிசா இருக்கணும்னு நினைப்போம். ஆமா, பிரபஞ்சத்தின் மாபெரும் சக்தியிடம் நினது பெரும் புகழ்ச்சிய வடிகளுக்கென் அரும்பும் அணிந்தருளே அப்படின்னு கேட்கிறாரு. அரும்பு முழுமையா மலர்ந்த வாசனையுள்ள ஒரு மாபெரும் மலரை அல்லவா அவர் சமர்ப்பிச்சிருக்கணும். ஏன் மலராத ஒரு சின்ன அரும்பை கொடுக்கறாரு? இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடா தெரியலையா? ஒரு அரசனை பார்க்க போகும்போது நாம மிகச்சிறந்த பரிசை அல்லவா எடுத்துட்டு போவோம். இங்கதான் அந்த பாட்டோட உச்சக்கட்ட அழகே இருக்கு. நீங்க சொல்ற அந்த மிகச்சிறந்த பரிசு அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளேயே ஒரு நுட்பமான அகங்காரம் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கறத கவனிங்க. அகங்காரமா? ஒரு நல்ல பூவை கொடுக்கறதுல என்ன அகங்காரமும் இருக்க முடியும்? நாம ஒரு முழுமையா மலர்ந்த பூவை கொடுக்கும்போது அதன் பின்னால என்ன உளவியல் இருக்கு? இதோ பார், நான் முழுமை அடைஞ்சிட்டேன், என் அறிவு முழுமையாகிச்சு, நான் உனக்கு சமர்ப்பிக்க தகுதியான குறைகளே இல்லாத ஒரு முழுமையான பொருளை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் அதுல இருக்கும். ஓ, இப்ப புரியுது. ஆனா மனிதன் எவ்வளவு பெரிய அறிஞராயிருந்தாலும் பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்திற்கு முன்னாடி அவ அறிவு ஒரு சின்ன துளிதான். அத உணர்ந்த ஒருத்தரால எப்படிதான் முழுமை அடைஞ்சிட்டதா கூறி ஒரு மலர்ந்த பூவை கொடுக்க முடியும்? ஆஹா, இது மிக ஆழமான ஒரு புள்ளி. அதாவது முழுமையா மலர்ந்த பூ அப்படிங்கிறது என்னிடம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ற மனிதனோட ஈகோவோ அல்லது கர்வமோ அப்படின்னு சொல்றீங்க. சரியா பிடிச்சிங்க. ஆனா அரும்பு அப்படிங்கிறது என்ன? அது இன்னும் மலராத ஒண்ணு. அதுக்குள்ள மாபெரும் சாத்தியங்கள் இருக்கு. ஆனா அது இன்னும் முதிர்ச்சி அடையல. இந்த பிரபஞ்சமே என் தேடலும் என் அன்பும் என் பக்தியும் இன்னும் முழுமையா மலராத ஒரு சின்ன அரும்புதான். என்னிடம் நிறைய குறைகள் இருக்கலாம், நான் இன்னும் முழுமையடையாம இருக்கலாம். ஆனா என் முதிராத தன்மையோடு எந்த பகட்டும் இல்லாம நான் என்ன அப்படியே உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த அரும்போட குறியீடு. வாவ், இதுதான் பணிவோட உச்சம். ஆமா, அதிலும் அவர் அணிந்தருளே அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது, நான் கொடுக்கும் இந்த மலராத சின்னஞ்சிறு அரும்பை உனது அந்த பெரும் புகழ்மிக்க பாதங்கள்ல ஏற்று நீயே அதை அணிந்து கொள்ளணும் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு குழந்தை மாதிரி கேட்கிறார். இது தூய்மையான அன்போட அடையாளம். இந்த விளக்கம் என் சிந்தனைய அப்படியே மாத்திடுச்சு. இதை இன்றைய காலகட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தா நாம எந்த அளவுக்கு போலியான ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு புரியுது. சமூக வலைத்தளங்கள்ல ஆகட்டும், ஆபீஸ்ல ஆகட்டும், நாம எப்பவுமே ஒரு முழுமையா மலர்ந்த பூ போலவே நம்மள காட்டிக்க விரும்புகிறோம். ஆமா, எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா தெரியணும்னு நினைக்கிறோம். கரெக்ட். நம்மிடம் எந்த குறையும் இல்ல, நாம எப்பவுமே வெற்றிகரமானவங்க, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கவே நம்ம வாழ்நாளோட பெரும் பகுதியை செலவிடுறோம். ஆனா நம்ம பலவீனங்களையும் நம்மளோட மலராத அரும்பு போன்ற நிலையையும் எந்த தயக்கமும் இல்லாம அப்படியே ஏத்துக்கிட்டு ஒரு மாபெரும் சக்தியின் முன் சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விடுதலை. அந்த ஒரு வரி மனிதன் காலங்காலமா சுமண்டுகிட்டு இருக்கிற அத்தனை கர்வத்தையும் சுக்குநூறா உடைச்சிடுது. நிச்சயமா. அறிவு சேர்க்கிறதோ தத்துவங்களை பேசுறதோ ஒரு மனிதனை முழுமையாக்குறதில்ல. அவனோட தேடல் எவ்வளோ பிரம்மாண்டமானதா இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துல தன் சிறுமையையும் இயற்கையின் பெருமையையும் உணர்ந்து தன்னை முற்றிலுமாக ஒப்படைக்கிற அந்த பணிவுதான் மனித பரிணாமத்தோட அடுத்த கட்டம். அதத்தான் அந்த பாடல் ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப ஆழமா செஞ்சு முடிக்குது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதுவரை நாம பேசின இந்த 4 வரிகளோட ஒட்டுமொத்த பயணத்தையும் இப்போ சற்று பின்னோக்கி பார்ப்போம். முதல்ல
புருவ மத்தியில தோன்றும் எந்த சலனமும் எந்த புகையும் இல்லாத தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிற தூய கற்பூர ஒளியா தொடங்குச்சு. ஆமா, உள்முகமான ஒரு தேடல். அப்புறம் அது வெறுமனே ஒரு வறண்ட தத்துவமா தங்கி விடாம நாம கண்களை மூடி ரசிக்கிற இனிய இசையாகவும் நாவூரும் சுவையான பழத்தோட அனுபவமாகவும் மாறுச்சு. அதுக்கப்புறம் அந்த உள்நிலைமை நமக்குள்ளே சுருங்கி விடாம விண்ணும் மண்ணும் கழிக்கும் ஒரு பிரம்மாண்ட நடனமா, ஒரு மாபெரும் இயக்கமா விரிவடைஞ்சது. எக்ஸாக்ட்லி. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட இணைப்பு. இவ்ளோ பிரம்மாண்டமான எல்லைகளை தொட்ட பிறகும் கூட ஒரு சின்ன கர்வம் கூட இல்லாம கடைசியில தன்னை ஒரு சின்ன அரும்பா சுருக்கிக்கிட்டு என் முழுமையின்மையோட இதையும் நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்கிற ஒரு எளிய சமர்ப்பணமா இந்த பயணம் முடிவடையுது. ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த ஆன்மீக மற்றும் உளவியல் வளர்ச்சியையும் இந்த 4 வரிகளுக்குள்ள அவர் அடக்கிட்டார். அக ஒளியிலிருந்து ஆனந்தத்திற்கும், ஆனந்தத்திலிருந்து பிரபஞ்ச பார்வைக்கும், பிரபஞ்ச பார்வையிலிருந்து இறுதியான பணிவிற்கும் நடக்கிற ஒரு ஒப்பற்ற பயணம் இது. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட நாங்க வரோம். எந்த நேரமும் ஒரு தகவல் இரைச்சல்லையும் அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஓட்டத்திலையும் இருக்கிற உங்களுக்கு இந்த வரிகள் சொல்ற செய்தி என்ன? நீங்க உங்க துறையில எவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சாலும் சரி, அல்லது இந்த பிரபஞ்சத்தை பத்தி எவ்வளவு பெரிய உண்மைகளை கத்துக்கிட்டாலும் சரி, உங்க மனதோட இரைச்சல்களை விளக்கும் அந்த புகையாத தெளிவும், உங்க வெற்றிகளுக்கு நடுவே நீங்க தக்க வச்சுக்கிற அந்த அரும்பு போன்ற தன்னடக்கமும் தான் உங்களுக்கு உண்மையான விடுதலையை தரும். ரொம்ப ரொம்ப உண்மையான வார்த்தைகள். இந்த அருமையான தேடலோட நிறைவாக உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நாங்க முன்வைக்க விரும்புறோம். ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. வள்ளலார் குறிப்பிடுற அந்த புகையாத கற்பூர விளக்கு போல எந்த விதமான மனச்சுமைகளோ, கடந்த கால கவலைகளோ, குழப்பங்களோ இல்லாம நீங்க ஒரு முழுமையான தெளிவோடு இருக்கிற தருணம் எது? அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆமா, அது நீங்க ஈடுபடுற ஒரு கலையா இருக்கலாம், நீங்க செய்யற ஒரு சவாலான வேலையா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்க செலவிடுற எந்த எதிர்பார்ப்போ இல்லாத நேரமா இருக்கலாம். அந்த புகையாத ஒளியை நீங்க கண்டுபிடிக்கும் போது இந்த மாபெரும் பிரபஞ்ச நாடகத்துல நீங்க எதையும் மறைக்காம எந்த ஈகோவும் இல்லாம சமர்ப்பிக்க போற உங்களோட அந்த சின்ன அரும்பு எதுவா இருக்கும்? அது உங்க அன்பா, உங்க நேர்மையா, அல்லது உங்களோட எளிமையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல சந்திப்போம்.